திமுக அதிமுக இணைந்து தேர்தலை சந்திக்கட்டும் பார்க்கலாம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் சவால் விடுத்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மதுரை எம்பி சு வெங்கடேசன், விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தனர். பின்னர் எம்பிக்கள் இருவரும் அமைச்சர் நிர்மல்குமாரின் கையை பிடித்து நாற்காலியில் அமர வைத்தனர். பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், நீட் தேர்வு மிகப்பெரிய குளறுபடி என்றும் அது தேவையில்லை என்பதுதான் எங்களின் எண்ணம் எனவும் தெரிவித்தார். தேவை கவிழ்வதாக சேர்வோருக்கு மாவட்ட வாரியாக பொறுப்பு கொடுப்போம் என்று கூறிய அவர், புதிதாக வருபவர்கள் உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து வரவில்லை என்றார். பெயர் குழப்பமாகவே இருப்பதாலேயே நான் முதல்வர் திட்டத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் விளக்கம் அளித்தார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாதான் பவர் சென்டர் என நைனா நாகேந்திரன் குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் விஜய்தான் பவர் சென்டர் என்றும் அவரை தவிர்த்து எந்த சென்டரும் இல்லை எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்தார். அது என்னன்னா மிகப்பெரிய குளறுபடி நீட்ல. இந்த நீட்டே தேவையில்லைன்றதான் எங்களுடைய எண்ணமும் கூட. நீட்டே தேவையில்லை, இந்த நீட்டே மிகப்பெரிய குளறுபடி. இது மக்களுக்கு தேவையில்லாத அலக்கழிப்பு. இப்ப போன வாரம் ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டார். இதுக்கு யாரு பொறுப்பாரு? இதுக்கு மோடி தான் பொறுப்பானோம். இந்த தவறுக்கு கண்டிப்பா மோடி தான் பொறுப்பா இருக்கணும். இனிமேலாவது ஒரு தவறை இந்த நீட்டு தேர்வை முழுமையாக ரத்து செய்துவிட்டு முன்னாடி எப்படி ப்ராசஸ் வச்சு அதே மாதிரி போலாம். என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இங்க வேணும், என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வேணும், இப்ப திருப்பூர் சைட்லன்னா அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் என்ன வேணும், கோயம்புத்தூர் சைட்ல என்ன இண்டஸ்ட்ரி வேணும், இதெல்லாம் நம்ம திட்டமாக வகுத்து நம்ம பண்ண முடியும். இனிமேல் தான் பண்ண முடியும். ஏற்கனவே வந்தவர்கள் போனாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் போன அரசு செய்த தவறுகளால் அவங்க போயிட்டாங்க. உலகத்துக்கே தெரியும், இந்த ஆட்சியில் எங்களுடைய தலைவர் தமிழகத்துடைய முதல்வர், அவரை தவிர்த்து எந்த சென்டரும் கிடையாது. அவர் ஒருத்தர் தான் ஒரே சென்டர். தேசிய கீதம் 2 முறை பாடுவது மரபு மீறுவது கிடையாது என்றும் 20 முறை கூட பாடலாம் எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். அடுத்த உதடு என்ன பாட வேண்டும் என மோடியும் அமித்ஷாவும் முடிவு செய்ய முடியாது என்று கூறிய அவர், தேசிய கீதத்திற்கு யாரும் எதிரானவர்கள் கிடையாது என்றும் தெரிவித்தார். குற்றம் சொல்ல வேண்டும் என்கின்ற சொல்கிறார்கள், அதில் குற்றம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை எனவும் சு வெங்கடேசன் தெரிவித்தார். தேசிய கீதம் 2 முறை பாடுறது மரபு மீறல் அப்படின்லாம் கிடையாது. தேசிய கீதத்தை 20 முறை கூட பாடலாம். தேசிய கீதத்துக்கு யாரும் எதிரி கிடையாது. அது நம்முடைய தேசிய கீதம், நம்முடைய நாட்டு கீதம். ஒவ்வொரு இடத்துக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு முன்னாலும் தேசிய கீதம் பாடப்படும். குடியரசுத் தலைவர் பேசி முடிச்ச பிறகும் தேசிய கீதம் பாடப்படும். ஏறக்குறைய அதே போலதான் தமிழ்நாட்டில் இந்த முக்கியமான பிரச்சனை வந்தே மாதரம். வந்தே மாதரத்தை பாட வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டதனுடைய சுற்றறிக்கை அனுப்பிய அடிப்படையில் கவர்னர் அலுவலகத்தில் நடந்த 3 நிகழ்ச்சிகளிலும் வந்தே மாதரத்தை முதல் பாடலாக பாடினார்கள். அதில் இருக்க பிரச்சனை, வந்தே மாதரத்தை நம்முடைய நாட்டை ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளாக சித்தரித்து 4 பேரா இருக்கு. எனவே அந்த 4 பேராவும் பாடக்கூடாது என்று அரசியல் நிர்ணய சபையில முடிவு பண்ணாங்க. அதை மீறி இப்பொழுது மோடியும் அமித்ஷாவும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. அது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, தனிமனித மத சுதந்திரத்துக்கு எதிரானது, தனிமனித உரிமைக்கு எதிரானது. வேறு மதத்தை சார்ந்தவர்களை வேறொரு மதத்தினுடைய கடவுளை வழிபாட்டு பாட சொல்வது என்பதற்கு, அல்லது கடவுள் நம்பிக்கை அல்லாத நாத்திகர்களையும் இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இன்னும் சொல்ல போனால் அடுத்தவர் உதடு என்ன பாடல் பாட வேண்டும் என்பதை மோடியும் அமித்ஷாவும் முடிவு செய்ய முடியாது. எனவே வந்தே மாதரத்தை பாடக்கூடாது என்பது ஏற்கனவே இருந்த நிலைப்பாடு. அது இப்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட்டிருக்கிறது. 2 நல்ல விஷயங்கள். அதில் மிக முக்கியமான முடிவுகளை இந்த அரசு எடுத்தது என்பதும், தேசிய கீதம் 2 தடவை பாடுறதுல ஒரு பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. அது நம்முடைய பாடல், எத்தனை முறை வேண்டுமானாலும் பாடலாம். தேசிய கீதத்திற்கு எதிரானவர்கள் என்று யாரும் கிடையாது. எனவே அது மரபு மீறல் என்று சொல்வது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்லப்படுவதானே ஒழிய அதில் உண்மையிலே குற்றம் எதுவும் இருப்பதாக நான் நினைக்கிறேன். மேகதாது விவகாரத்தில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க விடமாட்டோம் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ். மேகதாது விஷயத்துல செங்கலை கூட எடுத்து வைக்க மாட்டோம், வைக்க விடக்கூடாது. மோடி அதற்காக எந்த துரோகத்தையும் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிடக்கூடாது. கர்நாடகாவுக்கு ஆதரவு செய்வதற்காக தமிழ்நாட்டுக்கு மேல் மோடிக்கு எப்பவுமே கோபம் இருக்கு. அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தீர்மானம் போட்டிருக்கு. இந்த தீர்மானத்தை பொறுத்த மட்டும் அரசு யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்.